அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 29/6/2024 சனிக்கிழமை, குரோதி ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காராமை. குறள் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. தெளிவுரை: ஒருவன் தன் உள்ளத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் விஷயமாகவோ ஆன்மீக தொடர்பாகவோ பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று பல மனிதர்களை சந்திப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த நெடு நாட்களாக வராத பணம் இன்று வரும். அசையா சொத்துக்கள் வாங்கும் பொழுது மட்டும் பத்திரங்களை சரிபார்த்து வாங்க வேண்டும். இன்று ஜீவனம் தொடர்பாக பல ஊர்களுக்கு அல்லது தொலை தூரத்தில் சென்று வரும்படியாக இருக்கும். உங்கள் மகன் கல்வியில் சிறந்து விளங்குகிறார் என பிறர் சொல்ல கேட்பீர்கள் என்று. பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை அவ்வளவு நிம்மதியை இருக்காது என்று. இன்று பேசப்படும் திருமண விஷயம் தொடர்பாக வரன் மேற்கு திசையிலிருந்து வருவார். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். மேலும் இன்று பேசப்படும் அல்லது நடக்கும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பிறகு மேன்மை உண்டாகும். எப்பவும் போல இன்றும் உங்கள் மனைவியும் சகோதரியும் கருத்து வேறுபாட்டால் சண்டை செய்து கொள்வர். படிக்கும் இடத்தில் பெண் தோழிகள் வழியாக தொல்லைகள் ஏற்படும். இன்று வேற்றுமத நண்பர்கள் உதவி கிடைக்கும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்கும் நீங்கள் இன்று உத்தியோகத்தில் ஆளுமை அதிகமாக செலுத்துவீர்கள். சில நேரங்களில் தவறான சிந்தனைகளும் தோன்றலாம். கெட்ட கனவுகள் கூட தோன்றும். பய உணர்வும் அதிகமாக இருக்கும். வாழ்வின் பொருளை உணர ஆவல் ஏற்படும். ஞான மார்க்க சிந்தனையும் தோன்றும். ஆனால் எதன் மீதும் ஈடுபாடு கொள்ளாது மனசு. ஆனாலும் நிம்மதி கிடைக்கும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். என்று கடன் சுமையினால் குடும்ப பிரச்சனையும் இருக்கத்தான் செய்கிறது. என்று நேரம் தவறாமை போன்றவற்றை பிறருக்கு கூறினாலும் இன்று நீங்களும் கடைபிடிக்க முயற்சி செய்வீர்கள். இன்று எந்த செயல் என்றாலும் எவ்வளவு தடை வந்தாலும் சளைக்காமல் செய்து முடிப்பீர்கள். இன்று பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், சேமிப்பு கிடங்கு, கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று கண்கள் தொடர்பான ஒற்றை தலைவலி, ஒவ்வாமையால் ஏற்படும் ஒற்றை தலைவலி, கால் மற்றும் மூட்டு வலி, புண்கள், இளநரை, கால் நரம்பு சுருட்டை, ஆணி நோய்கள், வாயு பிரச்சனைகள், சொத்தைப்பல், இரத்தம் தொடர்பான நரம்பு கட்டிகள் தோன்றி மறையும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் வரும். இன்று வரன் லிங்கம், கீர்த்தி, பிரபு, கண்ணன், வர்ஷினி, மேரி, வெண்மதி, மனோ, ரத்தினா, நாயகி, சசி, காயத்ரி, அழகு, சிந்து, சிவகுமார், சிவபிரகாஷ், சிவசுப்பு, சுப்புராஜ், சிவகாமி, வேல்ராஜ், மணிகண்டன், மணிமேகலை, பாண்டியன், வேலு பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் முள்ளங்கி, பீன்ஸ், வாழைப்பூ, கோவைக்காய், பாகற்காய் சேர்த்து கொள்வீர்கள். இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.